இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகும். எதுக்குடா இவ்வளவு காலையில 6 மணி எதுக்குடா இவ்வளவு காலையில எழுந்திருக்குதான் உங்களை நான் ஒரு இடத்த கூட்டின்னு போக போறேன். அது எந்த இடம்னா குடியாத்தம் மோர்தானால இருக்கு கங்கை சீர்ஸ். கங்கை சீர்ஸ் தான் நீ நம்ம போக போறோம். வாங்க கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே குளிரா இருக்கு. டைம் பார்த்தோம்னா ஒரு 6:30 மணி ஆகும். இப்ப கங்கை சீர்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா காலையில செம்மையா குளிருது, மதியத்துல செம்மையா வெயில். சப் டேம்ல இருந்து மோதன டேமுக்கு போற வழி இது. எப்படி இருக்கு பாருங்க, பேசவே முடியல, அவ்வளவு குளிருது. பாத்தீங்கன்னா காட்டுல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். சப் டேம்ல இருந்து நாங்க வந்து மோதன டேம் வர வழி இப்ப நாங்க உங்களுக்கு காட்டுறது. தயவு செஞ்சு அதுல கார்ல வந்துடாதீங்க, பைக்கு மட்டும் தான் அந்த வழி கரெக்டா இருக்கும். பாருங்க சூரியன் இப்பதான் வியூ பாருங்க. கைஸ், ஒன் டே ட்ரிப் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்க. இப்போ இந்த வழியா இருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட்ல போனோம். லெஃப்ட்ல போனா ஸ்ட்ரெயிட்டா மோர்தனா என்ட்ரன்ஸ் கேட். இது பார்க்கிங் பாத்தீங்கன்னா ரைட் சைடு கீழே இருக்கு. 7:22 இங்க பஸ் வருது. லாஸ்ட் இதுக்கப்புறம் டவர் கிடைக்காது. இந்த கேட் வரையும் தான் டவர் கிடைக்கும். வந்து நம்ம மோதன டேம் உள்ள இறங்கி போயின்னு இருக்கோம். ஃபுல்லா மோதன டேம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இங்கெல்லாம் நடக்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கங்கை சீர்ஸ் போறதுக்கு ஃபர்ஸ்ட் மலை ஏற ஸ்டார்ட் பண்றோம். இந்த மலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தா தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏறத்துக்கு. மலை ஏறி மேல நின்றுட்டோம். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அது அந்த புத்துக்காது எங்க இருக்குது. நடக்கிற பாதை இப்படிதான் இருக்கும். கரடு முரடா தான் இருக்கும். வேற லெவல் பா. இங்க பாருங்க தண்ணி. இதுதான் மோர்தனா டேமு. மோர்தனா டேம் தண்ணி இதுதான். இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் போகவே முடியாது நம்மளால. இந்த பாதை ஃபுல்லா தண்ணி ஆயிடும். இந்த பாதை தான் தண்ணி வர பாதை மோர்தனாக்கு. இந்த பாதை வழியா கூட செல்லலாம் நம்ம உள்ள கோவிலுக்கு. இன்னொரு விஷயம், நம்ம கரெக்டா இந்த மணல் பாதையை பார்த்தோம்னா தான் கரெக்டான ரூட்ல வரணும்னு அர்த்தம். ஆமாங்க. இங்க வாங்க. யானை கால் தடம் பாருங்க. இங்க நிறைய விலங்கு நடமாட்டம் இருக்கு. இந்த பாதையில எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போனோம். ஆனா அது இப்போ வந்தது இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்திருக்கு. இப்ப கூட இருக்குங்க நடமாட்டம். சரி காட்டியமே. ஷார்ட் பிலிம் எடுக்கிறது, எதனா ஆல்பம் சாங் பண்ற மாதிரி இருந்தா இங்க சூஸ் பண்ணலாம். என்ன ஒரு மைனஸ்னா நீங்க நடந்து வரதுக்குள்ள மேக்கப் எல்லாம் மொத்தம் காமிச்சிடும். எங்க டீம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம். ரொம்ப கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் கிளம்ப போறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பார்க்க போயிருந்தோம். அங்க நல்லா நடனம் ஆடிய ஒரு நடன பெண்ணுக்கு வந்து இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் 500 ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 500 ரூபாய் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அன்பளிப்பு கொடுத்து எங்க மாமா அவர் கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி வரும்போது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்துருங்க. டைம் பாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி வரது ஃப்ரெண்டுங்களோட ரொம்ப ஜாலியா இருக்குங்க. லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பா வந்துடுங்க. நம்ம ரொம்ப லாங்லாம் இல்லைங்க, நம்ம வேலூர் மாவட்டத்திலே தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் குடியாத்தம் பாருங்க. மோர்தனா அணை இது உள்ள வரணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். நாங்க சமயத்துக்கு 3 கிலோமீட்டரா. நாங்க சமயத்துக்கான வந்து சமையல் பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ராம தனியா பாருங்க, ஒத்த கையில ராமர் எப்படி மலையை தூக்கி, இது ஆஞ்சநேயர் எப்படி மலையை தூக்கின்னு வர்றாரோ அந்த மாதிரி ஒரே கையில ஃபுல்லா மலைங்க தான். பாதை பாருங்க எவ்வளவு கரடு முரடா இருக்குன்னு.
இங்கெல்லாம் ரொம்ப ஆழமான பகுதி. இந்த இந்த சைடெல்லாம் மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க நடக்கிறதுக்கு தயார்னா தாராளமா தைரியமா வரலாம். தனியா 2 பேரா வராதிங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களால ஒரு 10 பேர் 5 பேர் அப்படி வாங்க, ஜாலியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிவரை வந்து நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம கெங்கஞ்சிஸ்ட் கோயிலு கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த பாதை பாருங்க எவ்வளவு அழகா அருமையா இருக்குங்க. அந்த ரிவர் காட்டு கரெக்டான வழியில வரீங்கன்னு அர்த்தம். பாருங்க அங்க ஒரு கோயில் தெரியுதா, அதுதாங்க சிவன் கோயில். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். பக்கத்துலதான் ஒரு 20 அடி. இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா அங்கதான் கெங்கஞ்சிஸ் அம்மன் கோயில். இதுல போனோம் வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சிவனை பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க காலையில யாரும் பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து நந்த வரத்துக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாருங்க இதுல ஷீட்டு, இந்த கல்லு, இதை வேலை செஞ்சவங்க, நம்ம சிலைங்க, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து இங்க செஞ்சிருப்பாங்க பாருங்க. வாங்க இப்ப நம்ம சிவனை கும்பிட்டு போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு புத்து கோயில் இருக்கு. இந்த வழியா தான் வரணும். நாங்க இப்ப கற்பூரம் ஏத்துறோம் சாமிக்கு. செல்ஃபில எடுத்துக்க முன்னே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, நாங்க வந்திருக்கிற நாள் பாத்தீங்கன்னா சண்டேன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவு மழை தாண்டி இந்த இடத்துல இவ்வளவு கூட்டமா இருக்கிறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். வாங்க காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா 9:15. நாங்க மேல ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ண டைம் ஒரு 7:30 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 2-2.25 மணி நேரத்துல நாங்க மேல வந்துட்டோம். எங்க இந்த சுத்து சரௌண்டிங்ல எங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கு இல்லைன்றது இவரை கான்டாக்ட் பண்ணா தெரியும். முன்னாடி தாங்க இருப்பாரு, ஃபர்ஸ்ட் லைன்லயே இவர் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஃபால்ஸ்னுடைய ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளேஸ் காட்டுறேன், அங்கதான் தண்ணி அருவி வரும். அதே மாதிரி இங்க பாருங்க சோளம் தெரியுதுங்களா, அந்த ஒயிட் கலர் இருக்கு, அங்கதான் சோளம் இருக்கு. நான் ஃபுல்லா ஜூம் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவுமே அருவி கூட்டம் ஃபால்ஸ் மாதிரி. இந்த நம்ம நின்றுட்டு இருக்க இடம் எல்லாமே தண்ணி. ஒரு மரத்துக்கு மேல நின்றுதான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளுக்கு கீழேயும் தண்ணி தான், தண்ணி சுத்தமாக. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஃபால்ஸ் இருக்கு, இங்க ஃபால்ஸ்ல தண்ணி வரல, இருந்தாலும் அங்க தேங்கிட்டு இருக்க தண்ணியிலே குளிச்சிட்டோம். பாருங்க எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகின்னு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சிட்டாங்க. இந்த இடத்துல எல்லாரும் தங்குறாங்க நைட்ல. ஆமா, நீ எத்தனை வருஷமா வந்துருக்கிற? நான் 40 வருஷத்துக்கு மேல. எங்க மாமாவுக்கு தெரிஞ்சு 40 வருஷமா வந்துருக்கிறாரு. அப்ப இது அதுக்கு முன்னே எவ்வளவு நாளா இருக்கு பாருங்க. 3 வருஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வரும்போது உங்க திங்ஸை சேஃப்டியா பாத்துக்கணும். ஏன்னா குரங்கு அதிகமா இருக்கு. நம்ம வச்சுட்டு வந்தோம்னாலே எடுத்துன்னு போயிடுறாங்க இவங்க. எதனா பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிஞ்சிச்சு, இப்ப கிளம்புறோம். இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட போறோம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, நம்ம விறகுங்களை கலெக்ட் பண்றதுதான். நம்ம நண்பர்கள் எல்லாம் விறகுங்களை எடுத்துட்டு வச்சுட்டு அடுப்பு ரெடி பண்றாங்க. சாம்பார் ரசம் ஒண்ணு வைக்க போறேன், கோழி கிளீன் பண்ணா சாம்பார் வைக்க போறேன். நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். தண்ணி பாருங்க எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இப்ப நம்ம கீழே இருந்து லக்கேஜ் தூக்கிட்டு வர்றது கூட இங்க ஆள் இருக்குங்க.
ஆனால் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்ற மாதிரி நம்ம பேசிக்கணும். அவங்க கிட்ட நீங்க கான்ட்ராக்ட் மாதிரி விட்டீங்கன்னா அவங்க எடுத்துன்னு வந்து பொருள் எல்லாம் மேலே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் உங்க கூடவே இருந்து எடுத்துட்டு வந்துடுவாங்க கீழே. ரஸ்ட்டுக்கா இது. எங்க மாமா பாத்தீங்கன்னா கோழி கிளீன் பண்றதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். என்ன ஒரு மைனஸ்னா ஆடலும் பாடு நிகழ்ச்சியில 500 குத்துறாரு. அது மட்டும் தான் மைனஸ். ஒரு வழியா பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. வெற்றிகரமா கிரேவி ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஆயிடுச்சு. கடை பேசுறது கேக்குதுல பாண்டியா? இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம பேசுறது கேக்குது. நம்ம போனுக்கு டவர் கிடைக்கும். எமர்ஜென்சினா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கங்க. நமக்கு எங்கர்ஜென்சி போற வழியிலே. என்ன சிம் பாண்டியா? அது ஜியோ சிம் கிடைக்குதாங்க. இந்த ஸ்பாட்ல மட்டும் தான் கிடைக்குது. சாப்பிடறதுக்கு வந்து இப்ப நாங்க தயாராயிட்டோம். கூட்டமா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிடுற அந்த சுகமே தனி. முதல்ல போனே நாங்க தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் டைம்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியா பசங்க கூட விளையாடுறதுக்கு இது சூப்பரான இடம். நம்ம கங்கன்ஜேஸ்ல இருந்து வர வழி ஃபுல்லா மணலுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு முடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ரிட்டர்னு. நீங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களை வந்த நினைவுகளை நாங்க மீண்டும் வந்து உங்களுக்கு நாங்க காட்டியிருப்போம். இல்ல புதுசா வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது? 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பாத்தீங்கன்னா 6:20. செம்ம டயர்டு. இதோட ஒரு விஷயம், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக் எடுத்திருக்கோம். சின்ன சின்ன குறைபாடு நெறிப்பாடுகள் இருந்தா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டனும் தட்டி விடுங்க. நன்றி.